ஹாய் கைஸ், வெல்கம் டு லைஃப் ஆஃப் ரோஹி. அதாவது இன்னைக்கு ஜூன் 1. நம்ம இந்த மந்த்தை வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து திங்க் அண்ட் க்ரோ ரிச் புக் படித்தேன். அதில் ஒரு 6 பேசிக் ஃபியர்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த ஃபியர் வந்து உங்களுக்கு இருந்தால் அதை அப்படியே தூக்கி போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், மோட்டிவேட்டடாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த 6 ஃபியர்ஸில் எது ஒன்று இருந்தாலுமே நம்மளோட திறமைகளை முடக்கிடுமா. இப்போ வந்து ஒரு டிசீஸ்னால் அதுக்கு சிம்டம்ஸ் சொல்லி பார்த்துருப்பீங்க, ஆனால் எமோஷன்ஸுக்கு, ஃபியர்ஸுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கில் போட்டிருக்காங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நான் சொல்கிற ஃபியர்ஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒன்று இருக்கான்னு அது பாருங்கள். த ஃபியர் ஆஃப் பாவர்ட்டி, வறுமையின் பயம் இருக்கா? கிரிட்டிசிசத்தினால பயம் இருக்கா? இல்லை வந்து நம்ம இல் ஹெல்த், நோய்வாய்ப்பற்றுவோன்ற பயம் இருக்கா? லாஸ் ஆஃப் லவ் ஆஃப் சம் ஒன், யாரையாவது இழந்துடுவோமோ, நம்ம நேசிச்சு யாராவது இழந்துடுவோமோன்னு ஒரு பயம் இருக்கா? ஓல்ட் ஏஜ், வயசாகிட்டே போகுதுன்ற ஒரு பயம் இருக்கா? டெத்து, நம்ம இறப்பை பற்றின பயம் இருக்கா? இதில் எந்த பயம் இருந்தாலும் அதை இன்னையோட தூக்கி போட்டுருங்க. அந்த பயத்தை வந்து எப்படி ஃபேஸ் பண்ணுங்க. ஏன்னா வந்து இது இருந்தால் நம்ம நம்மளாவே இருக்க மாட்டோம், நம்மளோட ஆறாம் அறிவு வந்து வேலையே செய்யாது அப்படிங்கிறாரு இந்த ஆத்தர். இந்த புக்கை வந்து நான் முடிக்க போகிறேன். ஆக்சுவலாக எப்போனா வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த புக்கை தொட்டது. அகைன் இன்னைக்கு ஜூன் 1, இன்னைக்கு நான் தொற்றிருக்கேன், படித்தேன். ஸோ லாஸ்ட் லெசன் ரொம்பவே நல்லா இருக்குது. நான் நினச்சேன் இது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் பண்ணியிருக்க கூடாதா அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ ப்ரொக்ராஸ்டினேஷனுமே வந்து ஒரு சிம்டம் தான் அந்த ஃபியருக்கெல்லாம் அப்படின்றாங்க. ஸோ பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். Happy June month to all.